ஓம் சக்தி. சிதம்பரத்தில் பெற்ற தெய்வீக காட்சி. மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் 1982ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25, 26, 27 நாட்களில் 2வது ஆன்மீக மாநாடு மகளிரால் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொள்ள இலங்கை யாழ்ப்பாணம் கல்வித்துறையில் இயக்குனராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திருமதி ரத்தினம் மாநவரத்தினம் அம்மையார் வந்திருந்தார். திருவாசகம் பற்றி அற்புதமான ஆங்கில நூல் ஒன்றை எழுதியவர் அவர். சைவ சமயத்தில் பெரிதும் ஈடுபாடு உடையவர். இலங்கையில் வாழ்ந்த யோகசாமி என்ற சித்தருக்கு அவரும் அவர் கணவரும் சீடர்கள். அந்த அம்மையார் கணவரோடு அன்னையிடம் அருள்வாக்கு கேட்க சென்றார். அவருக்கு அன்னை கூறினாள், என்ன மகளே, என்ன வேண்டும் உனக்கு? உன்னை இளம் பருவத்திலேயே ஆட்கொண்டு விட்டேனே. உன் 14 வயதில் அன்று சிதம்பரத்தில் அந்த காட்சியை கொடுத்து ஆட்கொண்டு விட்டேன் அல்லவா? என்ன வேண்டும் உனக்கு என கேட்டு அவர்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர்வதற்கு வழியும் சொல்லி அனுப்பினாள் அன்னை. அது கேட்டு வெளியே வந்த அந்த அம்மையார் தமக்கு தெரிந்த நண்பர்களிடம் கூறினார், எனக்கு அப்போது 14 வயது. சிதம்பரத்தில் தரிசனம் செய்ய வந்தபோது எனக்கு ஒரு அற்புதமான தெய்வீக காட்சி கிடைத்தது. அதனை இன்று வரை யாரிடமும் சொல்லாமல், ஏன் என் கணவரிடம் கூட சொல்லாமல் இரகசியமாக காப்பாற்றி வந்தேன். இந்த முதுமை காலம் வரையில் அந்த திருவருள் இரகசியத்தை காப்பாற்றி வந்தேன். அந்த இரகசியத்தை இன்று அம்மா என் கணவர் முன்பு உடைத்து சொல்லிவிட்டாள் என்று சொல்லி பூரிப்படைந்தார். அன்னையின் அருள்வாக்கு. ஆன்மீகத் துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற, நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். இவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.